Assalamualaikum. Hello guys. Welcome back to our YouTube channel Shami's Vlog. டைம் பார்த்தீங்கன்னா 7:48. எங்கே போகிறோம் அப்படின்னா கேப்டன் மில்லர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க தான் போகிறோம். நம்ம தெங்காசிக்கு வந்திருக்கோம், என்னோடய நேட்டிவ்க்கு வந்திருக்கோம். நேட்டிவ்க்கு வந்துட்டு நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்காம போனால் எப்படி, பார்த்துட்டு வரலாங்க. என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. எல்லோரும் சொன்னாங்க அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, செட் எல்லாமே உடச்சிட்டாங்க அப்படின்னு. போய் பார்க்கலாம், என்ன இருக்குதோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். அப்போ இங்கே வயல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் ஜாகிங் போகிறதுக்காக வராங்க. இங்கே வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவே 1000 பெரிய ரோடு தான். இது ரோடு ஃபுல்லாகவே வந்து காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா ஜாகிங் போகிறதுக்கு வருவாங்க மக்கள் எல்லாமே. பார்த்திங்கன்னா தெரியும். அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போகிற ரூட் எங்கே அப்படின்னா சுபாஷ் ஸ்கூல் அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். தென்காசி மத்தாளம்பறையில் தான் இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. தென்காசிலேருந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர் இருக்குது. மத்தாளம்பறைன்னு சொன்னதும் எல்லாருமே வந்து மேப்பை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் மேப்பில் வந்து அந்த மத்தாளம்பறை அப்படிங்கிற அந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து தப்பாக தான் காட்டுது. மேப்பில் பார்க்காம யார்ட்டையாவது கேட்டு போகிறது நல்லதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் மேப்லேயே வந்து கேப்டன் மில்லர் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசனாக வந்து லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லொக்கேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலை. ஒரு லொக்கேஷன் காட்டுது, அது நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு கரெக்டாக தெரியலை. இப்போ வழியிலே வந்து மத்தாளம்பறைன்னு சொல்லிட்டு போர்டெலாம் வச்சுருக்காங்க. அந்த போர்டை ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். அப்போ இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்குது மத்தாளம்பறைக்கு. இந்த படம் வந்து 2024 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ராக்கி சாணி காகிதம் படத்தை இயக்குன அருண் மாதேஸ்வரன் தான் அந்த படத்தோட டைரக்டர். அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம மத்தாளம்பறைக்குள்ளே போக வேண்டாம், அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ரோட்டில் தான் போகணும். லெஃப்ட் சைடு போகிறது வந்து மத்தாளம்பறைக்குள்ளே போகிறது. ரைட் சைடு வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு கல்லில் வந்து சம்திங் ஏதோ எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கல் அந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். இப்போ இந்த ரோட்லேயே வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். படத்தோட ஷூட்டிங் நடந்தே எங்களுக்கு தெரியாது. படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கிளம்பி இங்கே வந்தோம். போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன ஆறு இருக்கும். இந்த ஆறு வந்து ஆழம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து பயப்படாமல் வண்டியிலே வரலாம். நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. பட் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து செட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதை பார்ப்போம். தென் கொஞ்சம் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது மட்டும் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. பார்க்கலாம் என்ன இருக்குது. இந்த படம் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக தான் இருக்குது. ரொமான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் இருக்குது, பட் அது அப்போவே வந்து ஸ்டாப் ஆகவும் செய்யுது. படத்தில் வர எமோஷ்னல் ஆகட்டும், அப்புறம் வந்து ஆக்ஷன் ஆகட்டும், இதில் வந்து மெயின் லீட் பண்ணுறது வந்து மியூசிக். நான் உள்ளே போவையிலே பயந்துட்டேன் இந்த கையை பார்த்து. ஆனால் இந்த கை வந்து ஒரிஜினல் இல்லை, வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அந்த கையை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும், அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா அருள்மோகன், அதிதி பாலன், சுதீப் கிஷன், ஜான் கொக்கேன், அவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் ரோலாக லீட் பண்ணியிருக்காங்க. பெரிய கிணறு இருக்குது, பார்ப்போம். இறங்குனா உள்ளே விழுந்துரும், எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்க. இந்த கிணறு வந்து ஒரிஜினலாகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆழம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் தத்ரூபமாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு ஆழம் உள்ள ஒரு கிணறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அப்படி தான் தோணும். மகேந்திர பாகுபலி இது என்னன்னு பார்த்தீங்களா? பில்லர் கரெக்டாக அந்த எப்படி இருக்கும் அந்த கல்லோட இதுலேயே வச்சுருக்காங்க. ஆனால் தூக்குனா வெயிட்டே இல்லை. நம்ம ஏறி நின்னாலும் உடையாதுன்னு சொல்கிறாங்க. வாங்க ஏறி நின்னா. அந்த கோயிலில் உள்ள அந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து தெர்மாக்கோலும் தென் அடிஷ்னலாக ஏதோ ஒரு திங்ஸும் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தாங்க. அந்த படத்தில் யூஸ் பண்ண ஆட்டுக்கல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எழுத்து மாதிரி அந்த போர்டு எல்லாமே அங்கே பார்த்துருந்தோம். நானே யூடியூப்பில் நிறைய படத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன். ரிவ்யூஸ் பார்த்தப்போ அவங்க எல்லோரும் சொல்கிறது இந்த படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு. நம்ம புதுசாக ஒரு கற்பனை கதை உருவாக்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆட் பண்ணுற இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணலாம். பட் இது வந்து இருக்கிற கதையை அப்படியே தானே சொல்ல முடியும். ஃபுல்லாகவே இந்த கோயிலாக இருந்துச்சுல, அந்த படத்தில் வர கோயில் எல்லாமே
இங்கே தான் அதை வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் ஆப்போசிட் சைடில் நம்ம நிற்கிறதுல இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அங்கேருந்து தான் சின்ன சின்ன குடல்லாம் வச்சுருந்தாங்க, குடிசை எல்லாமே வச்சுருந்தாங்க. தென் தனுஷ் அவங்க வந்து வர்றது அங்கேருந்து தான் வர்றாங்க. தென் இங்கே தான் அந்த ஃபைட் சீன் எல்லாமே நடக்குது. இந்த ஏரியா தான் இது எல்லாமே அந்த குடில் வச்சு இதோட அந்த கோயில் வச்சு இதோட பேலன்ஸ் பீசஸ் தான் அங்கே கிடக்குது. இங்கேயே ஒரு கிணறு வச்சுருக்காங்க. ஒரு பொம்மை பார்த்தீங்களா, ரியலிஸ்டிக் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பட் அது அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் அந்த படத்தில் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே உடச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு இப்படி இருக்குது. அந்த படத்தில் வந்து இந்த இடம் எல்லாமே வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக ஒரிஜினலாக எல்லாமே இருந்துச்சு. அந்த படத்தில் காட்டியிருந்த நந்தி தான் இது. அப்புறம் அந்த தூரத்தில் கிடக்கிற லிங்கம் எல்லாமே கீழே கிடக்குது. நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா இது எல்லாமே கீழே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது முழுக்க படத்துக்காக போடப்பட்ட ஒரு செட்டு மட்டும். படத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு வாரத்தில் முடிச்சிருந்தோம் படம் நல்லா இல்லை அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருந்து அவங்க போடுற எஃபர்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க பார்த்தீங்களா. அந்த செட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் அந்த ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த படத்தில் மெயினாக வர கேரக்டர் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. யார் அப்படின்னா அந்த மரம் தான். அந்த மரத்தில் அந்த மரம் வந்து அந்த கோயிலோட ஃப்ரெண்டில் இருக்க மரம் தான் இது. இவனை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம், இவன் தனியாக நிற்கான். இந்த படத்தில் வந்து தனுஷும் ஜிவி பிரகாஷும் வந்து 7வது தடவையாக வந்து சேர்ந்து இது ஒர்க் பண்ணுறாங்க. தென் ஜிவி பிரகாஷ் வந்து ஃபஸ்ட் டைமாக தான் இந்த அருண் மாதேஸ்வரன் அவங்களோட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கிடச்சிருக்கு, ஆனால் அது கீழே உள்ள அந்த பிடியை மட்டும் காணோம். மயில் எல்லாமே நாங்கள் போன அந்த டைமில் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. படத்தில் வந்து ஹீரோவோட அண்ணனும் வந்து அந்த மலைக்கு மேலே நின்று தான் கொஞ்சம் சீன்ஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த குத்தால தண்ணி இடம் போகிறதுக்கு ஒரு இது ஓட மாதிரி போகுது. இந்த இடையில தான் வந்து பாலம் போட்டிருப்பாங்க. அங்கேருந்து வெள்ளைக்காரங்க வருவாங்கள்ல, அதோட ஃபைட் சீன் இங்கே பாம்பு போடுறதெல்லாம் இங்கே வச்சு தான் நடந்திருக்கு. அந்த பாலத்தை எங்கடான்னு பார்த்தா பாலத்தையே காணும். இன் மை ஒப்பீனியன் படம் வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த படம் வந்து இப்போ ஓடிடியிலே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. மறக்காமல் அந்த படத்தை பாருங்கள், நல்லா இருக்குது. இது வந்து நான் ஃபுல்லாகவே படத்துக்காக ரிவ்யூ கொடுக்கல. அந்த இடத்துக்கு போனனால சும்மா இடத்த மட்டும் காட்டினா நல்லாவா இருக்கும். அதனால தான் படத்தில் உள்ள கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வைண்ட் அப் பண்ணி நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாமிஸ் லகன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.